அந்த குழந்தை அஸ்வத்தாமா அப்பா பப்பா மே ஆரஹா ஹிந்தியில தான் அவர் பேசுவார். அங்க போய் நான் டிஷர்ட்லாம் போட முடியாது. அதனால அந்த குழந்தை ஓடி வருது, பப்பா அப்படின்னு ஓடி வந்தது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, பப்பான்னு அந்த குழந்தை ஓடி வரும்போது குரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் ஓடி வந்தான். ஒரே இவருக்கு டவுட், எந்த கலெக்ஷன் நம்ம கரெக்டா தானே கொடுத்தோம், எப்படிப்பா ஹவு டிட் யூ கம் அப்படின்னா அந்த குழந்தை சொல்லிட்டு, நேத்தே நான் கூகுள்ல பார்த்தேன், வருண மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த வருண மந்திரத்தை ஜபம் பண்ணா குளத்துக்கே போக வேண்டாம், இருக்கிற இடத்துலயே தண்ணீர் ரொம்பிடும். டேலண்ட்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, யார் தடுத்தாலும் எவ்வளவு இம்பெடிமெண்ட் இருந்தாலும் ஜெயிச்சுள்ளான். அர்ஜுனன் இப்படி வளர்ந்தான். ஏனைய குழந்தைகளும் குருவம்சத்து குழந்தைகளும் நன்றாகவே கற்று தேர்ந்தன. இப்படி ஒரு காலகட்டத்தில் உயர்ந்து கொண்டு வரும்போது எல்லாம் பெரியவாளாயிட்டா, எல்லாருக்கும் கிராஜுவேஷன், அப்படியே அந்த ஹேட் அப்படி தூக்கி போடணும், அப்படியே கேண்டிட் ஷாட் எடுக்கணும், எல்லாருக்கும் கிராஜுவேஷன் ஆயிடுது. தட்சிணை கொடுக்க வேண்டிய சமயம் எல்லாரும் சொன்னா, ப்ளீஸ் கிவ் யுவர் நெஃப்ட் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட கொடுத்துருவோம், நாங்கள் வந்து ஜிபே பண்ணிடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். அப்போ துரோணர் ரொம்ப நல்ல டீச்சர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்கள்லாம் படித்து வந்ததே பெரிய விஷயம், வி இன்சிஸ்ட் ப்ளீஸ் ஆஸ்க் வாட் யூ வாண்ட். அவர் சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், பஞ்சால தேசத்து ராஜா அந்த துருபதனை தரத்தரன்னு எதிர்க்க இழுத்துன்னு வா போ. சாதாரணமாக ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஜிபே பண்ணுன்னு கேட்ட பெரிய கிரைம் சீன் மாதிரி கொண்டு போயிட்டேன். சரி எல்லாத்தையும் போ அப்படின்னா, இந்த உடனே இந்த துரியோதனன் தலைமையிலான அந்த 100 கூட்டணி சொல்லிடுது, அதெல்லாம் போக முடியாது, இந்த பாண்டவர்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்களே போய் பார்த்துக்கிறோம், we don't need these பாண்டவாஸ். ஏன்னா துரியோதனனை விட மூத்தவர் யுதிஷ்டிரன், இவெல்லாம் வேண்டாம், இந்த பாண்டவாஸ் அது ஒரு தனி கட்சி, நாங்க ஒரு தனி கட்சி, நாங்க போறோம். சரி யுதிஷ்டிரன் சொல்லிட்டார், அவர் ரொம்ப தன்னடக்கம், அடக்கம் அமரரோள் உயிக்கும். அவர்கிட்ட சரி துரியோதனன் சென்றால் நான் சென்றார் போல், அவன் செல்லட்டும். சரி சென்றான், வென்றானா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான் துருபதன். எப்படி இது பாருங்க, இப்போ இந்த 100 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அதுகளை வந்து ஒரு ஜெயிலில் போட்டு வச்சு, இப்போ என்ன எடுத்து துரோணருக்கு அடிஷ்னல் டாஸ்க், அவனையும் அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணவாளை ரிலீஸ் பண்ணணும். சரி யுதிஷ்டனை கேட்டார், ஏண்டாப்பா நீ போறியா? யுதிஷ்டன் சொன்னா போறேன். உனக்கு என்ன சைன்யம் வேண்டும்? சைன்யமே வேண்டாம் சார், நாங்கள் 5 பேர் போறோம் சார். டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத் இல்லையா? முளை குழம்பு பண்ணும்போது ஒருத்தர் சொல்லுவா, இல்லை கொஞ்சம் அரிசி மாவு அரைச்சி ஊத்தும்பா, இல்லை கருவேப்பிலையே கொஞ்சம் வறுத்துட்டு அரைச்சா போறோம்னு யோகாம்பாள் மாமி சொல்றா. இல்லையா? ஒரு மிளகு குழம்புக்கே இவ்வளோ. ரேவதி சங்கரன் மேம் வேறு வந்திருக்கா, அவளுடைய இதில் வந்து கொஞ்சம் மிளகு நல்லா அரையும் குறையுமா வறுத்து அப்புறம் நீங்கள் பொடி பண்ணிக்கும்போங்கிற. அதாவது இவ்வளவு பேர் சொல்றதுனால துஷ்யந்தே ஒரு மிளகு குழம்பு பண்ணுவேன். சரி, பாயிண்ட் என்னன்னா, பஞ்ச பாண்டவாள் சொன்னா அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதானே சார். அது 5 பேர் போ. பொதுவா யுத்தத்துல ஒரு க்ஷத்ரியன் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் போது யூ கேன் ஈதர் அட்டாக் த பர்சன் ஹூஸ் ஃபைட்டிங், 1, 2 யூ கேன் அட்டாக் த ஹார்சஸ். ஏன்னா நீங்க அந்த அஸ்வங்களை அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா ரதம் மேல நகராது. 3வது அந்த ரதத்துல இருக்கக்கூடிய சக்கரங்களை உடைச்சிடணும், அப்படி சக்கர வண்டி நகராது. அதற்காக என்ன செய்தார் மகாபாரதத்துல இருக்கு, ரத்தியாக இருந்த தலைவனாக இருந்த யுதிஷ்டிரனுக்கு காவலாக பக்கலிலே நின்றான் அர்ஜுனன், தனஞ்சயன். அந்த முன்னே இருக்கக்கூடிய அஸ்வங்களை, குதிரைகளை ரட்சிக்க பீமன் குதிரைகளுக்கு முன்பு நடந்தான். 2 சக்கரங்களையும் ரட்சிக்க நகுல சகதேவர்கள் நடந்தார்கள். அப்படின்னா ரதம், சக்கரம், குதிரைகள், யுதிஷ்டன் இவாளை காப்பாத்தினா போறோம். ஃபைட் பண்றது அர்ஜுனன். அர்ஜுனன் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, அவன் வந்து 2 கையாலையும் சண்டை போடும். சவ்யசாச்சின்னு பேர். சவ்யசாச்சின்னா he could shoot with both his hands. இல்லையா? இப்போ இந்த பேட்ஸ்மேன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டட், ரைட் ஹேண்டட். எழுதுறவாள்லயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரஸ், சினிஸ்ட்ரஸ்ன்னு இருப்பா. 2 கையிலையும் எழுதுறவாளுக்கு ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ்ன்னு பேர். இவன் 2 கையிலையும் சண்டை போடுவான், அதனால சவ்யசாச்சி. பெங்கால் பக்கம்லாம் போனீங்கன்னா வா இருக்காது, அதனாலதான் வா வா பா ஆக்கிடுவா. சவ்யசாச்சி. அவர் என்ன பண்றார், தெக்கரர். சவ்யசாச்சி தெக்கரர், இங்க சவ்யசாச்சி சண்டை போடுறார். அர்ஜுனன் அப்படி சண்டை போட்டான். துருபதன் பார்த்தா, என்ன சாதாரணப்பட்டவனாவே இருக்கா மாட்டான் போல இருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அர்ஜுனன் ஒரு குதித்து துருபதனுடைய தேர்தட்டில் வந்து துருபதன்
அவனுடைய வாளை எடுத்து துருபதன் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு, நான் உங்களை கொல்ல மாட்டேன். சார் இப்படி இதுக்கா ஒரு டைலாக்? நீர் எங்க ஆச்சாரியனுடைய ஃப்ரெண்ட், உங்களை கூட்டுண்டு வர சொல்லிதான் எங்களுக்கு ஆதேசம், அவமானப்படுத்தணும்ங்கிறது இல்லை ராஜா, நான் உங்களை அழைத்து கொண்டு. அப்போ இந்த துருபதன் மனசுல நினைச்சான், எனக்கு ஒரு மாப்பிள்ளைன்னு இருந்தா இவனை மாதிரி. மகாபாரதத்தை ஸ்லோகம். ஒருவேளை இன்னும் பொண்ணே இல்லையே, அதனால மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஏன்னா இன்னுமே பொண்ணு பிறந்து வளர்ந்ததுக்குள்ள இவருக்கு சஷ்டித்து பூர்த்தி ஆயிடும். அதனால மாப்பிள்ளைன்னு ஒருவர் இருந்தால் இவனை போல இருக்க வேண்டும். அர்ஜுனனே பார்த்துருந்தா, அர்ஜுன் பெரிய ஹீரோன்னு வச்சுக்கோ, பார்த்துட்டே வந்தா. இப்ப துரோணர் எதிர்க்க போய் நிறுத்தியாச்சு. எப்போதும் பஞ்சால தேசத்து ராஜா துருபதனை சிறை பிடிச்சுட்டாலோ அவனுடைய முழு ராஜ்யமும் இப்ப துரோணருக்கு சொந்தம். துரோணர் என்ன பண்ணிவிட்டார்? யார் இது தெரியலையே, எப்படிப்பா? ந தரித்ரோ வசுமதோவா. புரியுறதா? ஓ, என்னுடைய நண்பன் துருபதனா, எப்படிப்பா இருக்கே? நல்லா இருக்கே, உட்காந்துக்கோப்பா. இது பாரு, உன்னோட முழு ராஜ்யம் எனக்குன்னு விட்டான். எனக்கு அவ்வளவு பெரிய ராஜ்யம் வேண்டாம், பாதியை நான் உனக்கு கொடுத்துடுறேன். எப்படி இருக்கு பாருங்க. பாதிய காம்பில்யம்ங்கிற தலைநகரத்தோட நான் உனக்கு கொடுத்துடுறேன். யூ ஹேவ் இட் சேஃப். இது துருபதனுக்கு பெரிய ஹியூமிலியேஷன். நம்ம ராஜ்யத்தையே எடுத்துட்டு பாதியை நம்ம கிட்ட கொடுக்கிறார் பார். ரொம்ப பெரிய ஹியூமிலியேஷன், தாங்க முடியல அவரால். உடனே இங்கேருந்து விடுவிச்சவன நேர யஜன் உபயஜன் 2 பேர்கிட்ட போறான். யஜன் கிட்ட போயிட்டு சொன்னார், சார் எனக்கு ஒரு நல்ல பையன் வேணும் சார். கடையில போய் சாமான் கேட்குற மாதிரி கேட்குறேன். எனக்கு ஒரு நல்ல பையன் வேணும், துரோணரை கொல்ற மாதிரி ஒரு பையன். அப்போ யஜன்கிற மகரிஷி சொல்லிட்டார், இந்த மாதிரிலாம் கண்ணா பின்னாலாம் கேட்டா இந்த ஐ ஒன்ட் அலோவ், ஐ ஒன்ட் டூ. உபயஜன் கிட்ட போனார். உபயஜன் ட்ரூ இண்டியன். ஏதாவது நீ கொஞ்சம் கொடுத்துரும், நான் பண்ணிவிடுறேன்ட்டு யாரும். ஏன்னா ட்ரூ இண்டியன் பை ஹார்ட். ஏதாவது சம்திங் கொடுத்தா நான் பண்ணிவிடுவேன் இந்த லெவல். அதனால சரி புத்திரகாமேஷ்டி பண்ணு, நான் உனக்கு ஏதாவது கொஞ்சம் ஐ வில் அட்ஜஸ்ட், ஏதாவது பண்ணிவிடலாம் அப்படிங்கிற உபயஜன் புத்திரகாமேஷ்டி பண்ணும்போது ஒரு பெரிய மேஜிக்கல் இன்சிடென்ட். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா இது ஒரே கேள்வி வரும், இப்படிலாம் வருவாளா? அந்த யாகத்திலேருந்து வியாசர் சொல்றார், ஒரு பிள்ளை தோன்றினானாம், ஃபுல் ஃபிளெஜ்டு பிள்ளை. என்ன அப்படியே வே புரோட்டீன்லாம் சாப்பிட்டு ஜிம் பாடியோட ஒரு பையன் வரான். அது சொன்னார், ஜுவாலா வர்ணோ கோர ரூபஹ கிரீட்டி வர்மச்சோத்தமம் பிப்ரத் சகட்க சரோ தனுஷ்மான் வினதன்முஹு. அவன் வரும்போது ஃபுல்லி எக்விப்டா வரான், ஆயுதங்களோட வரான். திருஷ்டத்வாத் யுன்ன வர்ஷித்வாத், வரும்போதே வீரத்தோடும் கோபத்தோடும் வந்தான். அதனால இவனுக்கு பேர் வரும்போதே திருஷ்டத்யும்னன் அப்படின்னு பேர் வச்சாச்சு.